மதுபான வெறி கொள்ளாதீர்கள் என்று நமக்கு புதிய ஏற்பாடு ஒரு கட்டளை கொடுக்கிறது. பைபிள்ல குடிக்க கூடாதுன்னு எங்க சொல்லியிருக்குது? நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ்னாலே குடிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தோடு இருக்கிறாங்க. வேதம் நமக்கு கிளியரா சொல்லுது, மதுபான வெறி கொள்ளாதீர்கள். அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. நீங்க மதுபானம் உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாம பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. நம்மளே கேலி பண்ணிக்கிற மாதிரி, நம்மளே அசிங்க பண்ணுக்கிற மாதிரி, அது எப்ப பாரு அது சண்டைக்கு நேராகவும் பிரச்சனைக்கு நேராகவும் தண்ணி போட்டவங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜீசஸ் சொல்லும் போது சொல்றாரு, உங்களுடைய இருதயம் பெரும் திண்டியினாலும், சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க, வெறியினாலும், அது மதுபான வெறி, லௌகீக கவலையினாலும், இதனாலெல்லாம் பாரம் அடையாத படிக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்லுகிறத பார்க்கிறோம். வேதாகமத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சுத்தத்தை செய்தும் மதுபான வெறி கொண்ட நோவா திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அதாவது தன்னிலை மறந்து ட்ரெஸ் விலகி இருக்கிறது கூட தெரியாமல் நிர்வாணமாய் கடந்தான். கடைசியில எழும்பி தன்னுடைய பேரனையே சபிக்க வேண்டிய, தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு கனவீனத்தை கொண்டு வந்த நோவா என்று சொல்லி பார்க்கிறோம். கானானை சபித்து அவன் தன் சகோதரர்களுக்கு அடிமையா இருப்பான் என்று சொல்லி தாத்தா பேரனை சபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். குடியினால் வந்ததான் ஒரு கேடு என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல வேதாகமத்துல ரேகாபியர் இருந்தாங்க. அங்க ஆண்டவரே எரேமியா கிட்ட சொல்றாரு, டெஸ்ட் பண்றதுக்கு சொல்றாரு. எரேமியா திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க முன்னாடி வச்சு திராட்சை ரசம் குடிங்கள்னு எரேமியா சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க திராட்சை ரசம் குடிக்கிறது இல்ல, ஏன்னா எங்களுடைய மூதாதையர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது, நாங்களும் செய்ய மாட்டோம், வீட்டுல இருக்கிற பெண்களும் செய்ய மாட்டாங்க, எங்களுடைய பிள்ளைகளும் ஒரு நாளும் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுல உறுதியாய் அவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனுக்கு இல்லாமல் போவதில்லை. அதாவது எனக்கு முன் என்னை சேவிக்கிறதற்கு அவங்களுடைய குடும்பத்தார் இருப்பாங்க, அவங்களுக்கு சந்ததி இல்லாமல் போகாது, நான் அந்த சந்ததிகளை காப்பாற்றுவேன் என்று சொல்லி குடிக்காமல் இருக்கிறதற்கு ஒரு சாட்சியா நின்ற ஒரு குடும்பம் அப்படின்னா அது ரேகாபியருடைய குடும்பம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ மதுபான வெறி நம்மில் இருக்கக்கூடாது. கேள்வி, என் எண்ணங்களையும் என் நடத்தையையும் மங்கச்சையும் எதற்காவது நான் அடிமையாகிறேனா அல்லது பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவருடைய கட்டுப்பாட்டில் வாழ நான் முயற்சிக்கிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்களோ எங்களை சார்ந்த யாருமோ மதுபான வெறிக்கு ஆளாகாத படிக்கு பரிசுத்த ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு டீசென்டான ஒரு லைஃப் வாழ்ந்து உமக்கு சாட்சியாகவும் எங்களுடைய சந்ததியார் காப்பாற்ற ரேகாபியருடைய குடும்பத்தை போல காப்பாற்றப்பட்டு நிலை நிற்கும்படியாகவும் அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க. ஆமென்.